அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனின் 28வது அத்தியாயமான அல் கஸஸ் வரலாறுகள் என்ற அத்தியாயத்தின் வசனங்களை ஒவ்வொன்றாக தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக நிச்சயமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றில் மிகவும் உணர்ச்சிகரமாக இருக்கக்கூடிய மற்றும் திருப்பு முனையாக அமையக்கூடிய பகுதியாக அடுத்தடுத்து வரக்கூடிய வசனங்கள் இருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய வசனங்களில் ஒரு தாய் தன்னுடைய பிறந்த பச்சிளம் குழந்தையை ஆற்றில் விட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்ட அந்த சூழலை பற்றி அருள்மறையாம் திருக்குர்ஆன் மிக அழகாக விவரிக்கிறது. வசனங்கள் 7 13 வரைக்கும் இன்று பார்க்கலாம். வசனம் 7 ஒரு தாய்க்கு, பச்சிளம் குழந்தையை பெற்றெடுத்த தாய்க்கு இறைவன் புறத்திலிருந்து வந்த ஒரு இறைச்சி வஹி என்னவென்றால், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மூசா பிறந்தபோது நாம் அவருடைய தாய்க்கு இவ்வாறு அறிவித்தோம், அவருக்கு பாலூட்டுங்கள், அவர் பிறவனிடம் பிடிபடுவார் என்று நீர் அஞ்சினால் அவரை பெட்டிக்குள் வைத்து ஆற்றில் போட்டுவிடுங்கள், அதற்காக நீங்கள் பயப்படாதீர்கள், கவலைப்படவும் வேண்டாம், நிச்சயமாக நாம் அவரை உங்களிடம் திரும்ப கொண்டு வருவோம் என்று இறைவன் வாக்குறுதி கொடுக்கிறான். மேலும் சொல்கிறான், அவரை தூதர்களில் ஒருவராகவும் ஆக்குவோம் என்று இறைவன் அந்த தாய்க்கு உத்தரவாதமும் கொடுக்கின்றான். இது ஒரு தாய்க்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய சோதனை மற்றும் இறைவன் கொடுத்த வாக்குறுதியாக இருக்கிறது. ஆனால் ஒரு பக்கத்தில் பிறவனுடைய படை வீரர்கள் ஆண் மக்களை எல்லாம் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மறுபக்கத்தில் இறைவன் அந்த ஆண் குழந்தையை ஆற்றில் விடச் சொல்லக்கூடிய இறை கட்டளையாக இருக்கிறது. 8வது வசனத்தில் அந்த குழந்தை எங்கே செல்கிறது என்பதை விவரிக்கிறது. அந்த குழந்தை பிறவனுடைய மாளிகையில் தஞ்சமடைகிறது. பிறவனுடைய ஆட்கள் ஆற்றில் விடப்பட்ட அந்த குழந்தையை எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு அந்த குழந்தை அவர்களுக்கு ஒரு எதிரியாகவும் கவலையாகவும் ஆவதற்காகவே அவ்வாறு நடந்தது என்று இறைவன் சொல்கிறான். நிச்சயமாக பிறவனும் ஹாமானும் அவ்விருவரின் படைகளும் பெரும் பிழை செய்தவர்களாக இருந்தார்கள். எப்படி? அவர்கள் கையில் கிடைத்த அந்த ஆண் குழந்தையை, அவர்கள் எல்லா குழந்தையும் கொன்று குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் இந்த மூசா என்கின்ற ஆண் குழந்தையை மட்டும் கொல்லாமல் விட்டுவிடுகிறார்கள். எந்த குழந்தையை அழிப்பதற்காக பிறவன் ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொன்றானோ அதே குழந்தையை தனது மாளிகையிலேயே வளர்க்கக்கூடிய சூழலை இறைவன் ஏற்படுத்துகிறான். அந்த குழந்தை பிறவனுடைய மாளிகைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அந்த குழந்தையை பார்த்த பிறவனுடைய மனைவி ஆசியா அவருடைய அன்பு அந்த குழந்தை மீது எவ்வாறு இருக்கிறது என்பதை அடுத்த வசனம் விவரிக்கிறது. பிறவனின் மனைவி ஆசியா கூறினார், இந்த குழந்தை எனக்கும் உமக்கும் கண் குளிர்ச்சியாக இருக்கும், இவனை கொல்லாதீர்கள், அதாவது அந்த ஆண் குழந்தையை கொல்லாதீர்கள் என்று பிறவனிடம் கூறுகிறார்கள். இவன் நமக்கு பயன் அளிக்கலாம் அல்லது இவனை நாம் நம் மகனாக எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறுவதின் காரணமாக பிரவுன் அந்த குழந்தையை கொல்லாமல் விட்டுவிடுகிறான். ஆனால் அந்த குழந்தைதான் தன்னை அழிக்கக்கூடிய ஆண்மகன் என்பது அவர்கள் உணராதவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தங்களின் அழிவு இவனிடம் இருப்பதை உணராதவர்களாக இருந்தார்கள் என்று அந்த வசனத்தின் மூலம் தெரிகிறது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய 10 13 வசனங்கள் வரை அந்த குழந்தையை ஆற்றில் விட்டுவிட்டு தவிக்கக்கூடிய அந்த தாயினுடைய தவிப்பை பற்றியும், அந்த குழந்தையும் தாயும் சேர்வதற்கு இறைவன் ஏற்படுத்திய ஏற்பாடு பற்றியும் கூறப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் மிகுந்த கவலைக்குள்ளானார்கள். ஆனால் இறைவனின் வாக்குறுதிப்படி ஒரு அதிசயம் நடந்தது. அந்த பச்சிளம் குழந்தை எந்த செவிலி தாயிடமும் பால் குடிக்க மறுத்தது. அந்த குழந்தைக்கு பால் கொடுப்பதற்காக செவிலித்தாய்கள் ஏற்பாடு செய்கிறார்கள். ஆனால் இறைவனுடைய நாட்டப்படி, இறைவனுடைய ஏற்பாட்டுப்படி அந்த குழந்தை எந்த செவிலித்தாயிடமும் என்ன செய்யவில்லை, பால் குடிக்கவில்லை, பால் குடிக்க மறுத்துவிட்டது. இதை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரி புத்திசாலித்தனமாக சாதுரியமாக ஒரு காரியத்தை செயல்படுத்துகிறார்கள்.
என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அந்த இடத்தில் தன்னுடைய தாயையே செவிலித்தாயாக அந்த மாளிகையில் இருக்கக்கூடிய ஆசியா அம்மை அவர்களிடம் அறிமுகப்படுத்துகிறார்கள். இவ்வாறாக நாம் அவருடைய தாயிடம் திரும்ப சேர்த்தோம் என்று இறைவன் சொல்கிறான். அவருடைய கண் குளிர்ச்சி அடையவும், அவர் கவலைப்படாமல் இருக்கவும், மேலும் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது என்பதை, அல்லாஹ் ஏற்கனவே உங்கள் இருவரையும் திரும்ப சேர்ப்போம், அவர் உங்களிடம் திரும்ப வருவார் என்ற வாக்குறுதி, அந்த வாக்குறுதி உண்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், அவர் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இவ்வாறு செய்தோம் என்று அல்லாஹ் கூறுகிறார். ஆனால் அவர்களில் பெரும்பாலோர் இதை அறிவதில்லை என்பதாக இந்த வசனம் நிறைவடைகிறது. இதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் என்னவென்றால், நமக்கு எந்த சூழ்நிலையும் இக்கட்டான இருக்கக்கூடிய எந்த கஷ்டங்களானாலும், எவ்வளவு துயரங்களானாலும் நமக்கு இருக்க வேண்டியது இறை நம்பிக்கை, அதாவது தவக்குல். ஒரு இக்கட்டான சூழலில் இறைவன் மீது நாம் முழு நம்பிக்கை வைத்தோம் என்று சொன்னால், அவன் எதிர்பாராத விதத்தில் பல வழிகளில் நமக்கு உதவி செய்வான் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு படிப்பனையாக இருக்கிறது. மேலும் இந்த நிகழ்வுகளில் 3 பெண்களுடைய பங்கு மிக முக்கியமாக இருப்பது. இந்த வரலாற்றில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய், அவர்களுடைய சகோதரி மற்றும் ஆசியா அம்மையார் அவர்களுடைய ஆகிய இந்த 3 பெண்களுடைய புத்திசாலித்தனமும் தியாகமும் இந்த இடத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அவர்கள் 3 பேரும் சேர்ந்துதான் அந்த மூசா என்கின்ற ஆண் குழந்தையை கொல்ல விடாமல் தடுத்து விட்டார்கள். அதற்கு அந்த இறைவன் செய்த ஏற்பாடு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. இதனை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்த வசனங்கள்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாலிப பருவத்தை பற்றியும், அவர்கள் வாலிப பருவத்தை அடைந்ததற்கு பிறகு நடந்த ஒரு எதிர்பாராத சம்பவம் மற்றும் அவர் எகிப்தில் இருந்து வெளியேறியதை பற்றியும் கூறுகிறது. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி நாளை பார்க்கலாம். அதுவரை நமது சேனலில் தொடர்ந்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.